Hello friends, Poco நேத்து குளோபலா Poco F3, Poco X3 Pro சொல்லிட்டு மொத்தமா ரெண்டு flagship phone affordable price லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல Poco F3 அப்படிங்கிறது ரீசன்ட்டா சைனால லான்ச் பண்ணிருந்த Redmi K40 flagship phoneோட rebranded version என்னனாலும் சொல்லலாம் 5G phone தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா Poco X3 Pro அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா Poco தரப்புல லான்ச் பண்ணிருக்கிற பிராண்ட் நியூ ஸ்மார்ட் போன். இது 4G flagship phone தான். வர மார்ச் 30ஆம் தேதி இந்தியாவுடைய Poco தரப்புல ஒரு லான்ச் ஈவென்ட் இருக்கு. இது வரைக்கும் வந்த லீக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கறப்ப Poco X3 Pro ஸ்மார்ட் போனை மட்டும் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. மேபி Poco F3 லான்ச் பண்ணலாம், லான்ச் பண்ணாமே போகலாம். Poco X3 Proவே ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் போன் தான். இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் போனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூரோப்பில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதே ப்ரைஸ்க்கு இந்தியாவுக்கு வருமா இல்லை இந்தியாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி எடுத்துருவாங்களா, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் வாங்கணும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி உங்கள் டெக் ஃபோர் 20 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Poco X3 ஓட ஒரு அப்டேட் ஸ்மார்ட் போன் சக்சஸர் மாடல் தான் இந்த Poco X3 Pro. Poco X3 ல பார்த்த ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இந்த X3 Proல இருக்கு. ஒரு சில ஸ்பெக்ஸ் இதுலயும் காமனா கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே Poco X3 ல பார்த்த மாதிரி இங்கேயும் 6.67 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. பட் அவங்க வெப்சைட்ல இது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. Poco X3 ல பார்த்த மாதிரியே இங்கேயும் 120Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க, 240Hz டச் சாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல இருக்க அளவுக்கு தரமா இருக்கும், எந்த குறையும் இருக்காது. ஆனா இங்க LED பேனல் கொடுக்காதங்காட்டி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. Poco X3 ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ சேம் அதே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். அதை விடவே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க நார்மலான Snapdragon 700 சீரிஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்க Snapdragon 800 சீரிஸ் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் மேல அந்த டாட் நாட்ச் டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. டாட் நாட்ச் எல்லாம் சின்ன சைஸ்ல இருக்கு. கீழ இருக்க பெசல் ரொம்ப தின்னதா கொடுத்திருக்காங்க. அதனால 90% மேல ஸ்கிரீன் டு பாடி அச்சீவ் பண்ணிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு வைட் ஒன் LM சர்டிபிகேட் இருக்கு. நீங்க Netflix, Amazon இதெல்லாம் HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். அது போக ஹைலைட்டா இங்க ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 6 யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் Gorilla Glass 5 தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த Gorilla Glass 6 அப்படிங்கிறது ஒரு சில ஃபிளாக்ஷிப் போன்ல மட்டுமே பார்க்குற விஷயம். Poco இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் தான். பட் ஒரு 100% கம்ப்ளீட்டான ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணல. அதுதான் ஃபிளாக்ஷிப் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். மொத்தமாக டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. ஆல்சோ இங்கே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால கேமர்ஸ்க்கு இது இன்னமும் அட்வான்டேஜாக இருக்கும். இதுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கும். நெக்ஸ்ட் Poco X3 பார்த்த சேம் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. Poco X3 அவங்க லான்ச் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எல்லாமே தரமாக இருந்தது. பெரிய ப்ராப்ளமாக பார்க்கப்பட்டது அதோட பில்டு தான். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணல, வெயிட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் சேம் ஏதாவது அதே டிசைன் கொடுத்திருந்தாலும் இங்கே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதில் பார்த்தா அதே டுயல் டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிளாக் கலர், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் லைட்டாக ஒயிட் கலர் கலந்து வர மாதிரி ப்ரோன்ஸ் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரோஸ் ஒயிட் கலந்த மாதிரி லைட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் கலர்லையுமே வயலட் சைடு அடிக்குது. இங்கேயும் பேக் சைடு ஹெக்ஸாகன் ஷேப்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ரவுண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. அதில் குவாட் கேமரா இருக்கு, அது போக LED ஃபிளாஷ் இருக்கு. சென்ட்ரல் இருக்க கேமரா நல்லா பெரிய சைஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கீழே அப்படியே டெக்ஸ்ட் டிசைன் வர மாதிரி கொடுத்து அதில் Poco அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் கிரேடியன்ட் டிசைனில் பிராண்டிங்கும் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக டீசெண்டாக தான் இருக்குது. Poco X3 டிசைன் எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வரப்போ இந்த 3 கலர் ஆப்ஷனும் நிச்சயமாக எடுத்து வருவாங்க. ஆனால் Poco X3 பார்த்த மாதிரி 225 கிராம்லாம் இங்கே வெயிட் இல்லை, 215 கிராம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10 கிராம் தான் கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 10 கிராம் தான் கம்மி. இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப பெரிய டிஃபரன்ஸ் அந்த 10 கிராமில் தெரியும். அது போக திக்னஸ்மே 9.4 mm தான் கொடுத்துருக்காங்க. பேசிக் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், IR பிளாஸ்டர் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் போட முடியும், இல்லைனா ஒரு சிம் மைக்ரோஸ்டிக் கார்டு தான் உங்களால் போட்டுக்க முடியும். NFC சப்போர்ட் இருக்கு, ஆனால் இந்தியாவுக்கு வரப்போ எடுத்துட்டு வர மாட்டாங்க. IP53 அந்த நார்மலான பேசிக் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி டஸ்ட் எல்லாம் பட்ட ஒன்றும் ஆகாது. அதுக்குன்னு கொண்டு போய் மணலுக்குள்ளே போட்டு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வாய்ப்பே கிடையாது. ஓவராலாக டிஸ்பிளே டிசைன் கிட்டத்தட்ட Poco X3 பார்த்த மாதிரி சேம் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா Poco X3 விட டவுன்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பிரைமரி கேமரா 64 MP சென்சார் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே 48 MP தான் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த சென்சார் நிறையா ஃபோனில் பார்த்துருக்கோம். குவாலிட்டி டீசெண்டாக தான் இருக்கும். இங்கேயும் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது கூட சும்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், 2 MP டெப் சென்சார், 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் பெருசாக பேசுகிறோம்ல. இது யூஸ் பண்ணி உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். டுயல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம நிறைய ஃபோனில் பார்க்குறதா.
அதோட குவாலிட்டியும் டீசெண்டாக இருக்கும். அந்த செல்ஃபி கேமராவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறப்ப நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அந்த டுயல் வீடியோ மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டுயல் வீடியோ மோட் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா 2 யூஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ஆப்ஷனெல்லாம். இது ஒரு இப்போ போக்கோ பிராண்ட் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக இந்த 48 மெகாபிக்சல் சென்சாரும் நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்க, நல்லா சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12 ஃபார் போக்கோ ரன் ஆகுது. தான் க்ளீனான UI தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு வழியாக Android 11 அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு Android 11 அப்டேட் கொடுத்து தான் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு லேட்டஸ்ட் UIயோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டோட லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு வெல்கம் ஃபீச்சர் தான். ஃபைனலாக இதெல்லாம் பேக்கப் பண்ணுற விதத்தில் 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. போக்கோ X3க்கு 6000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அது இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்னதான் ஒரு 10 கிராம் வெயிட் அதிகமாக கொடுத்தாலுமே 6000 mAh கொடுத்துருந்தா ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான எல்லா தகுதியுமே இந்த ஃபோனுக்கு இருந்திருக்கும். இதுவுமே நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு அந்த டைனமிக் ஸ்விட்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறதுல 50 Hz 60 Hz 90 Hz 120 Hz சொல்லிட்டு 4 விதமாக டிஸ்பிளே மாற்றி யூஸ் ஆகிருக்கும். அந்த 30 Hz கொடுத்து 6 விதமாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த MI10 ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் அது கொடுக்கல, இது கொடுத்துருக்காங்க. இதுவே பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 30 நிமிஷத்தில் 0லேருந்து 59% சார்ஜ் ஏறிடும். 0லேருந்து 100% 59 நிமிஷம். அந்த MMT டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. அதனால் என்னதான் பேட்டரி அதிகமாக இருந்தாலுமே 1 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், இருந்தாலும் பேட்டரி லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபோனை பவர் பண்ணுற விதத்தில் ஸ்னாப்ட்ராகனோட 860 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது 860 இப்படி ஒரு ப்ராசஸர் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், இப்போ தான் Qualcomm புதுசாக இந்த ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 855+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் Realme X3 சூப்பர் ஜூமில் பார்த்தோம்ல, அதுக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி அப்கிரேட் பண்ண ப்ராசஸர் தான் இந்த 860. ஆன் பேப்பர் ரெண்டையும் பக்கத்தால் வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரெண்டாக இல்லை. இது 2.96 GHz கிளாஸ் பிளான் அப்படி ஆக்டோகோர் ப்ராசஸர் 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adreno 640 GB தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே 4,92,000 பக்கமாக அச்சீவ் பண்ணியிருக்க, கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாலிடாக இருக்கும். லாஸ்ட் இயர் இல்லை ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் 5G கனெக்டிவிட்டி கிடையாது, 4G தான். அதுவே நான் போதும் தான் சொல்லுவேன். இதுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ரைட் பண்ணுறதெல்லாம் மெமரி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அதனால் இது ஓரளவுக்கு வெல்கம் ஃபியூச்சர் தான். லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ப்ளஸ் 1.0 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீட்டிங் ப்ராப்ளமும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஜெலட் கிளீனியர் வைப்ரேஷன் மோட்டார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்குது, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால போகோ X3ல பார்த்ததை விட ஒரு பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதோட பெஸ்ட்டான ப்ராசஸர், அதில் பார்த்த மற்ற எல்லா கேமிங் ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கேமிங்க்கு ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா POCO X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். முழுக்க கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷன் 6,128 €250 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே இன்னும் ப்ரைஸ் கவுண்ட் பண்ணால் 21,500 வருது. ஹை அண்ட் 8,256 €300 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் ப்ரைஸ் கவுண்ட் பண்ணால் 25,800 வருது. அங்கேயே ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்டரி சேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்துக்கு மார்ச் 30 வரைக்கும் பேஸ் ஆப்ஷன் உங்களால் €200 வாங்கிக்க முடியும். அதாவது 17,000 வாங்கிக்க முடியும். அந்த ஹை எண்டை 21,500 வாங்கிக்க முடியும். இந்தியாவுக்கு வரப்போ நிச்சயமாக பேஸ் ஆப்ஷனை ஒரு 20,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஹை எண்டை ஒரு 22,000 23,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி போக்கோ X3 ப்ரைஸ் கட் பண்ணி 14,500 சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. போக்கோ X3 விட இதில் ப்ராசஸர் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டவுன்கிரேடும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரி கேமரா வரப்போ டவுன்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இதையுமே கிட்டத்தட்ட 20,000 சுற்றி ப்ரைஸ் வச்சு தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஒரு 4 நாளில் ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆனதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போடுறேன். இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் எல்லா பக்கம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.